பாண்டிச்சேரி ட்ரிப்பு போயிருந்தப்போ தங்கியிருந்த ரெசார்ட் தான் இது. இது ஒரு குடில் டைப் ஆஃப் ரெசார்ட்டு. ஒரு 3 குடில் இருந்தது. கீழே ஒரு ரூம், அது மீன் ஒரு பெட்ரூமு, 2 பேர் இருக்கலாம், ஏசி. மேலே நம்ம ஏணி படியெல்லாம் வச்சுருக்கோம்ல மரத்தில், அந்த மாதிரி ஒரு 10 பேர் மினிமம் தங்கலாங்க. அங்கே ஒரு 4 பெட்டு போட்டிருந்தாங்க. ஒரு பெட்டில் 2 3 பேர் கூட தூங்கலாம். அங்கேருந்து அந்த பக்கம் அப்படியே வெளியில் பார்க்குறதுக்கு கடலெல்லாம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஐஃபையாக இல்லை, நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா போகலாம். மற்ற இடங்களில் பாண்டிச்சேரியில் கடைசி நிமிஷத்தில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தனால நிறைய இடத்துல கேட்டேன், கிடைக்கல. கேட்ட இடத்துல எல்லாம் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் இதை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பீச் வந்துடும். பாருங்கள், பீச்சில் தான் ஒரே விளையாட்டு. அதுக்காகவே நான் இதை செலக்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரைவேட் பீச்சாக, மற்ற இடமெல்லாம் செம்ம கூட்டமாக இருந்தது. இங்கே யாரும் இல்லாமல் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளையாண்டுக்கலாம். அதேமாதிரி அந்த ரெசார்ட்லேயுமே வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டு வாங்கி கொடுத்தோம்னா குக் பண்ணுறக்கு ஆள் இருந்தாங்க. ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. அந்த தம்பி தான், சின்ன தம்பி தான் அதை வந்து அட்மின் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் புக் பண்ணதுலேருந்து நாங்கள் அடுத்த நாள் காலையில் போய் சேர்ந்து, சார் கிளம்பிட்டிங்களா, அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா எங்கே போகணும், அங்கே வண்டி, போட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, நாங்கள் 2 டேஸ் கழித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஃபோன் பண்ணி பத்திரமா ரீச் ஆகிட்டிங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது. அதே மாதிரி அவங்க சொல்லும்போதுமே வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காதுங்கக்கா, சின்ன பாத்ரூம் தான், அந்த மாதிரிலாம் சொன்னார். இல்லை ஓகே, நாங்கள் தெரிஞ்சு தான் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறத கூட சொன்னாங்க. ரொம்ப நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இங்கே பீச் பின்னாடி போனால் ஐயோ செம்மையாக இருந்துச்சு. இதுக்காகவே அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு வர்த்துடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கே போய் காலையில் நாங்கள் போன உடனே போய் பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்போ மீன் எடுக்கலையா, வேறு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அண்ணா மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டதுன்னா, ஏமா வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னையும், ஓ இந்த அம்மா நம்ம கஸ்டமர் இல்லை போல் அப்படின்னு பார்த்தாங்க. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு போய் ஆரம்பித்து 10:30 வரைக்கும் விளையாட்டு இருந்தோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.